ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இலக்கியா சீலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நடக்க போகுது, அஞ்சலியின் திருப்புமுனை ஆரம்பமா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னடா ஹாய் சொல்லும் போது கையில் ஏதோ குச்சி இருந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. காலையில் வீட்டு பக்கம் ஒரு பாம்பு ஒன்று வந்துச்சுங்க. அதை அடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம், ஆனால் அடிக்க முடியல. சரி அதை விடுங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அடுத்து அஞ்சலி என்ன பண்ண போகிறா, இலக்கியா காட்டின வீடியோவில் என்ன இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் இது அஞ்சலிக்கு தெரியாது. இதனால் அஞ்சலி அடுத்த மாஸ்டர் பிளானுக்கு ரெடி ஆகிட்டா. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபாஷன் ஆகிடுச்சு இல்லையா? இதுக்கு காரணம் நம்ம இலக்கியா தான். ஏற்கனவே இலக்கியா கொடுத்த மருந்தால் தான் அபாஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க. சரி விடுங்க, என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம இலக்கியா நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அஞ்சலி கிட்ட தாங்க முக்கியமான ஒரு ஆயுதம் இருக்குது. அதை அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதை யூஸ் பண்ணால் நம்ம இலக்கியா ஜெயிலுக்கு போகிறது உறுதி. ஏன்னு பார்த்தீங்களாண்ணா, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டங்க. அதனால தான் சுற்றி காட்டுறேன். இதை யாரும் மறக்கக்கூடாது. பிறந்தா இறக்கணும், இறந்தா திரும்ப பிறக்கணும். அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. அதுதான் தேடிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா அதை சொல்லாமே செத்து போயிட்டாருங்க. அந்த மனசு இருந்த வரையும் நல்லா தான் இருந்துச்சு வாழ்க்கை. அவர் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. வசமாக மாட்டிக்கிட்ட நம்ம அஞ்சலி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அஞ்சலிக்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே. அவரை வச்சு தான் எப்படியாவது இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாஃபி ஃபாய்தா குல்லு கத்தம் அப்படின்னா இதனால் நான் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி விடுங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம அஞ்சலியோ பைத்தியக்காரி மாதிரி முழிக்கிறா. டாக்டர் ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறா. நம்ம இலக்கியா ஒரு வழியாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அஞ்சலி வயிற்றில் கர்ப்பம் இல்லை, அது போய் கர்ப்பம் தான், குழந்தை இல்லை, இது நடிப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியோ நம்ம இலக்கியா குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை நினச்சாங்க கஷ்டமாக இருக்குது மனசு. கஷ்டப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு அஞ்சலியை கல்யாணம் பண்ணால் அவள் ஃப்ராடு, பித்தலாட்டுக்காரி, திருடி, எருமை, என்னென்னமோ சொல்லணும்னு தோணுதுங்க. ஆனால் நான் பெண்களை தாயாக மதிக்கிறவன், அதனால் திட்ட மாட்டேன். அவர் மானம் கெட்டவ, அவளை விட்டு தள்ளுங்க. அஞ்சலி அப்படின்ற பேரை கேட்டாலே, ஒரு காலத்தில் அஞ்சலின்னு காதில் கேட்டாலே பிரபுவோட படம் தாங்க. அஞ்சலி புஷ்பாஞ்சலி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். என்னடா லிரிக்ஸை சொல்கிறான் பாடாமன்னு பார்க்குறீங்களா? நான் பாடினா நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா என்னோடய வாய்ஸ் அப்படி. சரி அதை விடுங்க, நம்ம டாபிக் போகலாம். அப்படி இருக்க வேண்டிய அஞ்சலின்ற ஒரு பேர் எடுத்து வில்லி கேரக்டரில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆமாங்க, அந்த படத்துலேயே அண்ணன் தம்பி நடுவில் பிரச்சனை கிளப்புனது அந்த அஞ்சலி, இந்த அண்ணன் தம்பி நடுவில் பிரச்சனை கிளப்புறது இந்த அஞ்சலி. ஆக மொத்தம் அஞ்சலினாலே பிரச்சனை தான் போலைங்க. நீங்கள் யாரும் பார்த்துட்ருக்க யாரும் உங்கள் குழந்தைங்களுக்கு அஞ்சலின்னு பேர் வைக்க வேண்டாம், பயமாக இருக்குங்க. வில்லி எல்லாரையும் சொல்ல வரல, மேபி இருக்கலாம். சரிங்க, ஒரு வழியாக நம்ம இலக்கியா குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்க அதுதாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டிங் பெல்லை தட்டிட்டு போடுங்க. டாடா பாபா.